மற்றும் ஒய்ஆர்சி இணைந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் வனத்துறை இணைந்து இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இத்தகைய மாபெரும் நிகழ்விற்கு அனுமதி அளித்து எங்களை தொடர்ந்து இது போன்ற நிகழ்வினை நடத்த வழிகாட்டி வரும் எங்களது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் அவர்களை எங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கும் ஏற்காடு ஹார்டிகல்ச்சர் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் கே சாரா பர்வின் பானு அவர்களையும் ஒய்ஆர்சி மற்றும் NSS சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பிலும் அரசு வனத்துறை சார்பிலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியினை பற்றி எடுத்துரைக்க காத்திருக்கும் NSS கோஆர்டினேட்டர் முனைவர் எஸ் சதீஷ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் கே அழகிரிசாமி மற்றும் முனைவர் டி இளங்கோவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் கலந்து நிகழ்வை சிறப்பிக்க காத்திருக்கும் அனைத்து துறை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய அற்புதமான வரவேற்புரைக்கு நன்றி ஐயா. தற்போது மதிப்பிற்குரிய பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா அவர்களை நமது தலைமை விருந்தினருக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முனைவர் எஸ் சதீஷ் ஐயா அவர்களை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முனைவர் எஸ் பத்மசேகரன் ஐயா அவர்களை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பெரியார் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் சதீஷ் ஐயா அவர்களை நிகழ்வை பற்றிய விளக்க உரையை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு வனத்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் சான்றோர் பெருமக்களாகிய மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், கீழே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்தினுடைய இன்றைய தேவை கார்பன் நடுநிலைமையை பேணி காப்பது என்பது கார்பனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று நடுநிலைமையை காப்பதாகும். ஆனால் அதை காப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்கும் பொழுது நடுநிலைமையில இருந்து பணியை செய்வது என்பது மிகவும் கடினமானதாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த கார்பன் நடுநிலைமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. அவ்வேளையிலே கார்பன் உமிழ்வு என்பதும் அவசியமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தனி நபரோ, ஒரு நிறுவனமோ, ஒரு அமைப்போ வெளியிடக்கூடிய கார்பன் உமிழ்வுகள் இந்த சுற்றுச்சூழலிலே விருது கொண்டிருக்கக்கூடிய ஒரு துகள்களாகவே இருக்கிறது. ஆக அந்த துகள்களை நடுநிலைமையான துகள்களாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த கார்பன் துகள்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நாம் சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்டதான உருவாக்கத்தை மையமாக வைத்துத்தான் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கார்பன் உமிழ்வுகளை எந்த அளவுக்கு ஒரு நிறுவனமோ, ஒரு அமைப்போ, ஒரு தனிநபரோ உமிழ்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துவதும் அவருடைய பொறுப்பாகவே இருக்கிறது. ஆனால் இன்றைய சமுதாயம் கார்பன் துகள்களை
உமிழ்வதை மையமாக எடுத்துக்கொண்டு அதற்குரிய சரியான நிலைமையை சரி செய்யக்கூடிய நிலைமையை அவர்கள் செய்வதிலே தவறுவிடுகிறார்கள். மரம் நடுதல் மற்றும் காடுகளை உருவாக்குதல், கடல் போன்ற இடங்களிலே கார்பனுடைய உமிழ்வுகளை கொண்டு போய் சேர்த்தல், மண்ணிலே கொண்டு போய் சேர்த்தல், இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் சமுதாயத்திலே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் அதை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதை நிறுவனமோ தனிநபரோ அல்லது அமைப்போ அதை செய்ய தவறும் பட்சத்திலே நம்மாலே அந்த கார்பன் துகள்களை நடுநிலைமையாக வைத்துக் கொள்ள முடிவது இல்லை. ஆக அப்படிப்பட்டதான நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வானது தமிழ்நாடு அரசாலும் வனத்துறையினாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த தேவையான ஒரு நிகழ்வை, அந்த சூழ்நிலையை நம்முடைய சமுதாயத்திலும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களையும் இளஞ்செஞ்சல் வயசத்தினுடைய அலுவலர்களையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று நம்முடைய வாழ்விலே நம்முடைய சமுதாயத்துக்காக நாம் கார்பன் துகள்களை நடுநிலைமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கடமை நம்முடைய முன்னோர்கள் காட்டிய மரபு. அதை மேலும் வலுப்படுத்த தொழில்நுட்ப ரீதியாக தகவல்களை வழங்க வருமாறு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. சாரா பர்வீன் பானு அம்மா அவர்களை தாழ்மையுடன் அழைக்கிறோம். Good afternoon, and firstly I would like to thank Sir for inviting me amidst a group of intellects of Periyar University, and it's been a real pleasure to talk on carbon neutrality. Just to introduce myself, I am Kamaluddin Sara Parveen Banu, and I am a professor in environmental sciences from Tamil Nadu Agriculture University. Currently I am at Horticulture Research Station Erkard. And my expertise is on cleanup of soil and water, and also carbon sequestration mechanisms. And currently we are working on carbon mitigation strategies and sequestration with coffee-based agroforestry systems. And coming to today's talk, I'll be having some 20-odd slides. And I would like to make it more interactive, so I think I invite all of you just to say a few words on your views also when I walk through the talk. And we all talk on climate change and things that we need to do and all that. And carbon neutrality is one among those concepts. And it's really very imperative for professors and administrative people, and also the policy makers, and also the government to take initiatives on these aspects. I think in எல்லாருக்குமே carbon neutral தெரியும்னு நினைக்கிறேன். So in simple terms, what we are doing is, so whatever amount of carbon that we are emitting, so we are sequestering. Okay, we are getting a balance. So that is what we call it carbon neutral. Okay. So this is the outline of my talk, and why the carbon neutral campuses are crucial, and then what are all the steps that we need to take in a university or in schools just to mitigate the emissions, and then the scopes to mitigate or offset carbon emissions.
and also a few case studies in India and also in overseas in some good campuses from where we can learn the lessons or we can follow their footsteps to achieve carbon neutrality. Okay, so this is the importance. We all cry about climate change, and then now one side we cry about climate change, on the other side we also cut trees, and also we do all deforestation things, and we claim that it is really important for our sustainability or for the growth. So we have both the coin or like both the sides of the coin in the same what do you call the plate. And it's very, very important because being in an academic institutions, it is our responsibility to take action on these perspectives or the global warming. It's all like it's a global phenomena, and then we are just playing a part, okay, which is really very important. And to define carbon neutrality, so I have got like two important concepts. One on your carbon footprints, how much of carbon that we are having as a footprint, as a person, as a community, or like in a school or in a university or in the department. So we should know what is our carbon footprints. Anyone who can say what is the carbon footprint? Yeah, volunteer for here. Okay, simple terms from my view, carbon footprint so whatever carbon we access, that is your carbon footprint, starting from water, starting from food. So carbon will go. I think carbon is everywhere, and it's a very interesting movie. I think it is in 2021. Maybe you can go and have a look on carbon. Okay, it is about carbon, and then the movie is flown in such a way that it talks, okay, periodical element, how carbon has played a major role in terms of like carbon cycle, because we see carbon everywhere. Okay, now we talk about carbon nanotubes and nanotechnology. Everything revolves around that C, carbon. So carbon access that is your carbon footprint. Food, water, and then electricity. Again, we take a car to come to the office, and then whatever like gadgets that you are using, so it also uses some energy, and then until we sleep. So whatever we use or whatever we access, that is your carbon footprint. Okay. Similarly, we also have a water footprint, which I feel is very, very critical and also important for India and worldwide, because water is another major resource. And the other major what you call the terminology is carbon offsetting. So how you can offset these emissions. So simple example on the campus, if you are having more carbon dioxide evolution, carbon dioxide maybe you can have a small afforestation program. So that is your carbon offset mechanism. Okay, you are minimizing or curtailing the amount of CO2 that you are emitting or releasing. Okay, that is your carbon offsets. So we can call it like as a sink. So what are the sinks that you create to offset this CO2 that is coming out? And then we have, these are all some of the terminologies which are used if you Google it on carbon neutrality. One is carbon neutral and the other one is net zero emissions. So if you to major difference carbon neutrality carbon and in terms of carbon dioxide equivalents. Okay, how much tons of CO2 that it is getting emitted. Whereas net zero emissions is the next stage. Alright, so net zero emissions is put together all the greenhouse gases. So your methane and your nitrous oxides and water vapor and then other greenhouse gases that really impacts the climate change scenario. So only carbon neutral CO2 mainly discuss. Okay, whereas net zero emissions is put together all the greenhouse gas emissions. But more in if you look into worldwide, they talk more of net zero emissions. Okay, they have moved on to the next level. Okay, how to measure carbon emission in the university? Let us go straight into like how we have to calculate. So first thing is we have to identify the emission sources. So what are all the energy use, transportation, waste management, and what is the goods and services that we purchase?
So this is one of the major steps. Okay, the first one. So we should know, or we should identify the crucial ones that really emits carbon dioxide or that has a carbon footprint, major carbon footprint. And then you have to collect the data. How energy consumed control, transportation, and how much water we use. So these are all the three main aspects. And then we have to calculate the emissions. Online gadgets and then we have apps and we have models where you can calculate the carbon footprints. Maybe I'll show you a website where you can put all the activities and it will tell you how much of carbon footprint you have per day. Okay? And then next one is the tools and the resources. We have carbon footprint calculators and also we have greenhouse gas protocols. So this GHG protocol is the one put in by the UNEP and also the Sustainable Development Goals mission. So wherein you have to put everything in one box. So we work on different aspects, but we really don't put it in one box. Okay, so you have to put it in one box and see how much of emissions or how much of carbon footprint that you are having in this university. And the last one is the track progress, set targets, and communicate results. So this is very, very important. So if we are having this much of emissions and if you are having this much of scope, so but you have to fix a target. Most of the universities now they have fixed a target for 2030. Okay, most of the global universities, 2030 is the scenario that they have put in. Okay, how to identify emission sources? So first on the scope 1 is there. So on-campus emissions. 3 sources are very important. This is how they calculate. So the first scope 1 is like on-campus emissions like buildings, and then the laboratories that you have and the gadgets that you use, the big instrumentation facilities that you have, and also from the car, what are all the university buses or the transportation that we have. So it comes under on-campus direct emissions. Okay. Scope 2 it is just the emissions by energy. Okay, in terms of electricity alone. So whether you are using fossil fuels or you are using non-conventional energy sources, wind energy, solar energy, so that is the balance. More fossil fuel, more carbon dioxide emissions or more carbon footprints. So you are using like solar energy or wind energy, so you are minimizing the footprint. So this is the second one, the scope 3. The scope 3 you have upstream and downstream activities. So upstream you have got like food services, and then you have waste generation. Waste generation is very, very important, like how much of waste is produced and how you are recycling it, whether you are following any circular economy approaches. So these are all some of the questions that you need to ask for. And the next one is so in carbon dioxide, everything contributes to your greenhouse gas emissions. Okay. So this is the scope 1. I just want to show how they literally calculate. So I took this table from one of the case studies. Say for example, gas oil consumed natural gas consumed liters, and then this emission factors is given by the UN. Okay. So there is a website. Maybe I will share the details with you. So they have given the emission factors. So you just have to multiply that, and then you get this tons of carbon dioxide equivalent. So this is actually your carbon footprint. Okay, this is how you have to calculate. Similarly, if you look for scope 2, so how much of electricity that you are consuming, okay, in terms of fossil fuels or in some other networks. And then we have all the other ones. The scope 3 this list is very wide. Okay, so we have got all other mechanisms here. So what we call it as green campus. I think accreditation, NAC accreditation, marks green campus. So sustainable goals, sustainable approaches, whatever we are using, so all comes under this category. Okay, so this and then put together is your total carbon footprint of your university or for the department or for the particular school or the campus. And then how to mitigate. Alright. So I will go slowly because maybe if you have got any ideas you can even add to that. So first foremost is energy implementation, or like as I said, like whether you want to use the conventional energy sources or non-conventional energy sources.
So non-renewable and renewable energy sources. So you have to have a balance here, and it's very, very important. And then building upgrades, go for green buildings rather than having high energy buildings. Go for green buildings. And also we did a case study in Malaysia where we designed it for the corporation how best they can use just the sunlight on the daytime. அவங்க வந்து லைட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, நைட்டில் மட்டும்தான் வந்து லைட்டே ஆன் பண்ணுவாங்க. மார்னிங் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து சன்லைட் எப்படி இது பண்ணுறது. ஸோ த ஹோல் பில்டிங் இஸ் designed in such a way they don't use electricity in the morning hours. So this is how you design a green building based on the architecture. So this one will cut down most of your carbon footprints. And then we have lighting, and then high energy bulbs. If you did go for LED bulbs, and then some of the energy management systems. This is very, very important. I would like to share some of the things that we did at PNAU. Most of the hostels in PNAU are solar right now. The energy there we use is through solar based panels, and then all hostels they make geysers and everything. It is all like solar based. So something you can think of, and then we can just change that. And then we have the transition to renewable energy. As I said, like on-site generation, in here you can have like a solar energy panels, and then you can create your own energy, okay? Or you can have biogas digesters just to convert the waste. And then we have got like renewable energy credits. So the advantage now, over the years you also get some credits, and also you can have like a buyback mechanism. And in India we do have, in Australia it is quite famous and popular because most of the households they have the solar panels, and they sell the excess energy to the government, and the government pays money to them in so much of dollars. So units of electricity, the government putting they will give you so much of dollars, or you can pay it like a buyback mechanism. So you really get credits for that. And then we have long-term agreements, and then transportation is very, very important, especially considering the campuses. So everybody is having a car on our own for our purposes. So this has very high carbon footprint. Transportation is a major, a process that has very high carbon footprint in university campuses. Thanks to COVID, we don't really travel a lot because buses and then the flights that we take for some conferences and all, it has a very high carbon footprint. And then we need to improve on this, and then reduce waste and improve recycling. So get into a circular economy approach. So circular economy approach is, so you really convert the waste and then you have to reuse it again. So either you market it or you use it for your own purposes. So it has to be like that. Circular economy in the starting and the end வரைக்கும் நீங்க யூனிவர்சிட்டியிலே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா it is well and good. So saying again, TNA we do have an STP, the sewage treatment plant. So I will treat பண்ற எல்லா வாட்டருமே we irrigate for fodder. And then we harvest the fodder, and then we use it for the animal husbandry department. So it is again it's a loop, it's a circular loop that we reuse it. So you can think in that line. And then we have water conservation. According to me, is one of the most important things that we have to take care of. Conserving water, rainwater harvesting structures. So all these things play a major role in the carbon footprints. And sustainable procurement. So any purchase pannalum, go and buy for green products or eco-friendly products. That will also minimize. And then carbon offsets. As I said, just as simple, you can have some Miyawaki plantations, maybe as an NSS activity somewhere here. So you can offset the carbon dioxide emitted in the campuses. And then we have education and engagement, like some of the capacity building programs, even for students and the staff that you are currently having. And see, these are the two, I gave a big list, but you can imagine and narrow down to two or few important things. This first one is renewable energy and energy efficiency. If we concentrate on you can minimize very high amount of carbon footprint here. And then we have, these are all these sustainable practices you can really think of. Green buildings is very easy now. And then transportation policies. So you can ask the students only to use bicycles inside, or like no two-wheelers. And maybe all the staff can commute on bus rather than coming in a car. Okay, the practical level of feasibility. I'm just telling some ideas, okay. So
So common transportation mechanisms, this is very important. And then of course e-vehicles. So going for e-vehicles, we always talk in aircraft, it is better to go in for like e-vehicles there. At least I'm going to pollute. And yeah, type of car, we can skip this. Yeah, so these are some of the top 10, what you call the world universities that has already attained carbon neutral. Okay, American University, Charleston University in Australia. So these are all, they have attained already the carbon neutrality all over the world. Okay, there are a lot of universities that is going in to claim carbon neutrality. Maybe after a year, Periyar University has been one of that. And I just want to show you some websites maybe later. So I will share this. So these are some of the important websites. Maybe another one day want to click pani right? Maybe it will take time. No? We can skip this. Yeah, okay. Yeah. That's fine. See, எனக்கு பிடிச்சதுல ரெண்டு மூணு வந்து ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டிஸ். ஒன்று சார்லஸ்டன் யூனிவர்சிட்டி in Australia and Monash University in Australia, and we have the American universities also. So here, if you really scroll this website, they will give you a plan. So how they have achieved the carbon neutrality or net zero emissions in their campuses. நம்ம வந்து அதுல வந்து ஒரு பார்ஷியலா நமக்கு எது ஃபிட்னா ஆகுதோ அதை மட்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே வந்துட்டு so we can really attain. What I strongly feel from my view is like we all do these sustainable practices, but we don't really, as I said, put together and then put a value and then create like a what do you call we don't really put everything together and claim. So this is how we achieve carbon neutrality. So அந்த மாதிரி வந்து we have to do. It's only a matter of time. You form a group and it's really easy to do that. Calculations எல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து இந்த இது பண்றோம். So அந்த emission factors எல்லாம் ஏற்கனவே இருக்கு. So easily, I think within a month or so you can come out with a paper that how carbon neutral you are or what are the principles that you need to follow. It's really quick and easy in that way. Yeah, we can go to the yes. And yeah, the other important website is the UNSDS, and then you can go and have a look. So Sustainable Development Goals in India. So this is an important website that is meant for all the universities all over the world, just like U75 of India. So U75, if you go to that website, that tells like how the Indian universities has to go through all these protocols on achieving the sustainable development goals. Yeah, and also there are a lot of private companies that really give you the carbon credits for the carbon neutral campuses. Yeah, I'll just go through one case study. So this is one of the campuses in Pune, and I just want to show you. Yeah, this is how they do. So every administrative buildings, every campus users, campus residents. So this is the survey and the data that they collect first. Okay, and then. So this is like எவ்வளோ வந்து vehicles இருக்கு and then electricity எவ்வளோ consume ஆகுது. So இதெல்லாம் வந்து data sets ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். And then what are all the what do you call mechanisms that you follow right now? Okay, make a big list of that. Yeah, this is the interesting one. So if you have like this own vehicle and then carbon emissions initially எவ்வளோ இருந்துச்சு, and then when you go in for like a pooled, when you come in one bus like all together, so how much you can minimize. So you can really see the difference. Okay, so 41,000 இருக்கு and it's only like 8,000 or not. So this much you can minimize quickly. Yeah, these are some of the awareness principles that they have come out. So we can see this and then we can follow that also. Yeah, so they can minimize the carbon footprint from 12.19 tons to 1.59. So இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்கள் அந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபுட்பிரிண்ட் கால்குலேட்டர்னு போடுங்க. ஸோ அதில் வந்து நிறைய இருக்கும். மேபி நீங்கள் போயிட்டு நீங்கள் யூ கேன் டூ அன் எக்ஸசைஸ் ஃபார் நியூ ஃபார் திஸ் கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸ்.
So they will tell like if you drink a packed water and then carry your own bottle. I think my sister is very particular at that. So all these simple little things that really has a very big change. And taking a shower and taking a bucket bath and driving private vehicle and taking public transport. So all these things play a very crucial role in achieving carbon neutral mechanisms. Okay, மீதி எல்லாரும் நிறைய பேர் கேட்குற மாதிரி தான் இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். What is the need? So we do so much of projects, and then what is the real thing that we have to do it, or why it is crucial? It is, according to me, it is crucial in two ways. Okay. So this one shows, this graph shows like what is the carbon footprints of most of the universities all over the world. And if you really see here, so the electricity purchase and the vehicle fleet is one of the major factors. Okay. And then the India is has given a net target zero or zero net emissions on the 2070 they want to achieve. And then looking into the population and looking into like so many things that is going on, and I strongly feel like being a developing country, and then we have so much of growth, and it is our responsibility to do this right now to save our resources in the future for our kids. Yeah, corporates நிறைய achieve பண்ணிட்டாங்க. Infosys is one of the companies. I think if you leave all the campuses, a lot of corporate companies have already achieved like carbon neutrality and also net zero emissions in India, because it's really mandate for them, and some of the industries also they have achieved. We can learn from them. And then what we have achieved so far, and then what is the rest of the things that we need to do. Given the data that India has got one of the major youth that we have in the country. So being teachers, so it is our duty just to teach them, or like we can change the curriculum. Nariya mechanisms in there, even policy makers, and then curricular change, and then creating awareness. So all these things we pass on to those kids in school also. Then that generation will be aware of what has to be done. Okay, rather than like misusing the natural resources. Resources maybe down the line, so it's our duty to conserve them. So this is just a vision that they have given for most of the campuses that we can have for our own campus. Yes, so these two things I want to emphasize. So ரெண்டு complementary parts இருக்கு. ஒன்னு carbon emission reduce பண்றது, இன்னொன்னு sink. ஒன்னு carbon emission குறைக்கிறது. அது நம்ம நிறைய இடத்துல நம்மளால பண்ண முடியாது, because it's an ongoing mechanism, okay, ongoing principle. But we can create a lot of sinks. The afforestation programs that we have, or the non-conventional energy, so renewable energy sources switch over பண்றது. Okay, so this is the last slide as a take-home message. So maybe from tomorrow when we write a project, so we have to have a question mark whether it is carbon neutral. So if we start thinking in that line, I think we will align our principles, or we can align our objectives accordingly. Because it's one of the crucial and important things. Net zero emissions are our target after the carbon neutrality. So we need to achieve, or we have to achieve the net zero emissions in order to have a safer world. Okay, thank you. Thanks for your listening and time. And if you have got any questions, yeah, I'm more than happy to answer. This is one of the favorite topics, and it has got a lot of, it's a multi-dollar business. நீங்கள் carbon credits, carbon trading, அந்த மாதிரிலாம் நீங்க next stage போலாம். And India is only like just now it is starting, and then we have given only to the farmers or to some of the some of the corporate companies. They do a lot of work on how to give evaluate பண்ணிட்டு compensation money farmers எப்படி கொடுக்கிறது அந்த மாதிரிலாம். So in TNU we do a lot of work on this. On carbon credits. I think the Forest College has signed an MOU with a company where when you install like different types of forest, you offset the carbon emissions. So அவங்களுக்கு எவ்வளவு நீங்க in terms of carbon credit எவ்வளவு கொடுக்கலாம் சரியா? So
So one carbon credit is like 1 ton of CO2, which will fetch you around 600 rupees. Okay. In the global market, it's nearly $40 max. So இன்னொன்று இப்போ நிறைய நீங்க இந்தியால வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் தவிர நிறைய கம்பெனிஸ் தான் வந்து இது பண்றாங்க. All carbon credits, carbon trading is done by the industries, but they always collaborate with the universities because they want take assessed. So what we can do is, like, if we achieve some carbon neutral campuses, then we will have an upper hand just to claim your carbon credits directly. Okay, it will be really good for the institution, and also it will be good for the students also. And there are like UN law, there are a lot of scope and there are a lot of funding between the carbon neutral campuses. If your campus is carbon neutral, they are ready to pump in so much of money for you just to make it more green or make it more net zero. Okay, so you can get a lot of funding from them also. Thank you. Yes, sir. Scope 1, Scope 2, Scope 3 சொல்லுங்க. Yes, sir. So what is this categorization? Percentages Percentage on the monthly lab. So it varies from one university to the other university. Because major emissions on the Scope 1 Scope 1 and Scope 2. So நம்ம வந்து Scope 1 and Scope 2 நம்ம டார்கெட் பண்ணாலே நீங்க வந்து I think you can aim nearly like 30 to 40% of mitigation. So location should be changed over from university. Yes, yeah, that's urban right. and rural areas. அதுதான் நான் சொல்றேன். அதாவது see, based on the location and based on the number of people that you are having and based on like mostly where it is located. As I said, like if it is in the city, or like as I said, if there is a campus in Yerkad, there it will be more carbon neutral than in here. Okay, we can know that. So adhe madri da. So it depends on the persons, and also it depends on like mainly first on the building energy. I think neenga energy vandu panninga electricity, go for green audits, go for waste audits, and go for electricity audits or like energy audits. So the NAC accreditation la ella accreditation is mandate ah yen vechirukanga appadina, it is because you can cut down so much of cost. So naanga vandu or consultancy project when we did it in Malaysia along with so many people from Asia. So I think for that one building they converted it to a green building, and then we were like cutting down more than 50% of their cost. So they designed in such a way. வெறும் அந்த பல்ப்ஸ் மாற்றனால மட்டுமே வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து நீங்க கட் டவுன் பண்ணிக்கலாம். Go for all these audits. So it will help a lot to minimize the expenses in the university. Thank you. Thank you. Like column makers again. Tea breaks. And the agriculture is going to pay so on a 20% for more than 2 hectares. This is the harsh reality. And the 2 hectares is 80% of the area of course. So I mentioned 80% of the farmers are the 20%, 20% of the farmers 80% land vechirukanga. That is the area. So only low quarterly revenue, low investment technology, the rural urban is split 69%, 31%, 70%, 30% to live. So it is 69%. The photo apartheid has this inequality. Inequality உலகத்தில் காமன் குளோபல் ஃபியூச்சர். ஸோ நம்ம ஊர்லேயும் இருக்கு. நம்ம ஊர்லேயே நிறைய சொசைட்டியில் நான் சொல்கிற மாதிரி பாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செலவு பண்ணுற ஃபுட் ரேஷனுக்கும். ஸோ இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா ஈவன் there are people living without a square meal a day that you can find. So அதில் தான் நிறைய malnutrition இருக்கு.
millions of people under malnutrition. அந்த இன்இக்வாலிட்டி இருக்கதான் செய்யும். அது வந்து எங்கேயும் வந்து மறக்க முடியாது. ஸோ இட் கேன் still worsen when there is a changing climate. ஏன் சேஞ்ச் கிளைமேட் ஆகுதுனால என்ன ஆகும்? ஃபுட் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் த காஸ்ட் ரியாலிட்டி. And which society you want to be in above depends on how you address the climate change. நீங்க எப்படி climate change address பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்வியல் இது இருக்கும். இந்த பீட்டர் மென்ஸ்ல அவர் இந்தியாவில இருந்து போட்டோ எடுத்து போட்டுட்டாரு. நான் அது இங்கே போடல பிகாஸ் ஐ வாண்ட் டு சி த வைட் வேரியேஷன் பிட்வீன் ஒன் அண்ட் டூ. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ். இந்த கிளைமேட் சேஞ்ச் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வெதர்னு ஒன்று சொல்கிறோம், கிளைமேட்னு ஒன்று சொல்கிறோம்ல. ஸோ வெதர்னா வெதர்னா அப்பப்போ ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்போ. ஸோ இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இதான் டெம்பரேச்சர். சேலத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இது கிளிப்பிங்கு இந்த வெப்சைட்டில் வந்து போட்டு ஃப்ரைடே அன்னைக்கு 28 டிகிரி சென்டிகிரேடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர் அப்படின்னா இதுவே கிளைமேட் ஆவரேஜ். டிபிக்கலாக வந்து 30 years ஆவரேஜ் அப்படி தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் given by World Meteorological Organization which says that if you want to say climate 30 years ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த வெதருங்கிறது வானிலை, கிளைமேட்டுங்கிறது காலநிலை. இதில் அதில் தான் நிறைய கன்ஃபியூஷனு. இப்போ நம்ம விஜய் இருக்கா, விஜய் பருவநிலை அவங்க ஆர்டிக்கல் பருவநிலைன்னு போட்டிருந்தாங்க. நம்ம பெரியார் யூனிவர்சிட்டி ஆர்டிக்கல் திருப்பி திருப்பி சொன்னது அப்படி பருவநிலை தெரியல. ஸோ பருவநிலைங்கிறது பருவங்கிறது சீசன், இந்த காலங்கிறது கிளைமேட். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சேலத்தினுடைய கிளைமேட் கிராஃப் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பார்லாம் வந்து ரெயின்ஃபால் தான் ஆவரேஜ் ரெயின்ஃபால். இந்த சேலத்துக்கு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் கீழே இருந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செல்சியஸ்லையும் இதுலேயும் ரெண்டுலேயும் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த டிபிக்கல் கிளைமேட் கிராஃப். That's why it's called climate graph. Now climate change. யாருக்காவது climate change பற்றி சிம்பிளா சொல்ல முடியுமா? எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 1.5 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. climate change னா ஸோ climate change இப்போ நம்ம வந்து வானிலை காரணிகள்னு சொல்றோம். டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், விண்ட் ஸ்பீடு, இந்த மாதிரி நிறைய இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இதெல்லாம் அந்த அட்மாஸ்பியர்ல இந்த அட்மாஸ்பியர் இருக்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒரு பர்மனன்ட் சேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். அவரு இளங்கோ சொன்னார் டெம்பரேச்சர் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியடை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் எர்த் டெம்பரேச்சர் ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் பேக். ஆனால் சில வேற ப்ராப்ளம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட்ரேஷன்ஸ்ல எதெல்லாம் நடக்கும்? கிளைமேட் சேஞ்ச், டெம்பரேச்சர், precipitation, carbon dioxide, sea level rise, increase in UV radiation. இது எல்லாமும் சேஞ்ச் நடக்கும். ஒன்ஸ் சேஞ்ச்னா ரிவர்ஸ் போகக்கூடாது. ஒன்று குறையணும் இல்லைன்னா கூடணும். கூடிக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அது கூடிக்கிட்டே இருக்கிறதுல டெம்பரேச்சர் போகுது. இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு தாண்டி கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லலாம். ஆல் கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஸ்டார்டட் இன்க்ரீஸ். ஸோ உதாரணத்துக்கு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியடில் 180 ppm தான் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு. இன்னைக்கு 420 ppm தாண்டிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு லெவல் இது பின்னாடி போகல. இட் நெவர் வில் நாட் கோ பேக்.
unless otherwise we capture the carbon dioxide in the atmosphere. கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அப்பதான் குறையும். 420 ppmல இருந்து 200க்கு வந்ததுன்னா கிளைமேட் அப்போ கிளைமேட் சேஞ்ச் கம்பேர் பண்ணுறோம். குறைஞ்சுன்னா we will be able to achieve. அது எப்படி பண்றது? அதுக்கு தான் கார்பன் நியூட்ரல் கொண்டாட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணணும். ஸோ there are two terms. Climate change and climate variability. The climate change நான் சொல்றது வந்து நிரந்தரமான சேஞ்ச். அதான் சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடுல சேஞ்ச் வந்துச்சு, டெம்பரேச்சர்ல சேஞ்ச் வந்துச்சு. பட் வேரியபிலிட்டிங்கிறது சாதாரணமா நடக்கக்கூடிய. உதாரணத்துக்கு வந்து ரெயின்ஃபால் தான் எடுத்துப்போம். எப்பவுமே ரெயின்ஃபால் அளவு நம்ம வந்து தமிழ்நாட்டில் 925 mm ரெயின்ஃபால் பெய்ஞ்சிட்டு இருக்குது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனால் இந்த 925 mm 650 mm பெய்யும், 2000 mm பெய்யும். ஆவரேஜ் ரெயின்ஃபாலே அந்த அளவுக்கு மாறும். ஒரு வருஷம் ஹெவியா இருக்கும், ஒரு வருஷம் குறைவா. நிரந்தரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை, நிரந்தரமா குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ட்ரைவ். நம்ம சீசன் ஆகிட்டே இருக்கு. அதனால நேச்சுரல் டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து சேஞ்சஸ் இந்த ரெயின்ஃபால் குவான்டிட்டி. இதில் என்ன பிரச்சனைனா இந்த குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ஹஸ் நாட் ரெடியூஸ்ட், பட் த அமௌண்ட் விச் த இன்டென்சிட்டி வித் விச் வி ரிசீவ் ரெயின்ஃபால் சேஞ்ச். ஒரே நாளில் 200 mm பெய்யும், மாதம் 3 மேலே பெய்யறது. ஸோ அதெல்லாம் அப்போ நடந்துச்சு, இப்போ நடக்கலாம். ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம் ஆகலையே. பட் வி ரிசீவ் ரெயின்ஃபால் till that there is no typical saying that no one quantified that it is increasing or decreasing. Some other countries there is a possibility they can say there is decrease level of rainfall, and of course climate change will favor our rainfall that it is likely to be increased in 2100. So it will go on increase. That is what the people are predicting. Scientists are predicting. So climate variability is the climate change. Significant and persistent change. The temperature of the change. Over individual year-wise change. Climate variability is the typical rainfall. So you can see the rainfall is so this is common future as far as rainfall. இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த கிராஃபில் மாதிரி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். பட் இந்த கிராஃபில் ஏறி ஓகேவா? ஸோ திஸ் வி கால் இட் இஸ் வேரியபிள். காலநிலை மாற்றம், காலநிலை வேறுபாடு, இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம். ஸோ தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் that commonly people come across. When we say climate, weather, இப்படிலாம் சொல்லும் போது we come across these things. Prediction. Anything you do it, that is called future, past and past, எல்லாமே prediction. Forecast is a subset of prediction. But anything you predict for future, it is called as a forecast. Hindcast, anything you predict for the backwards, then we call it as hindcast. Then there is another term called projection. Projection is a little different term because the forecast or hindcast use an initial condition. ஒரு ஆரம்பம் இருக்கும். இந்த ஆரம்பம்ங்கிறது இன்றைக்கு பூமியில் இதுதான் வெதர் பேட்டர்ன், இது இருக்குது, இது எப்படி மூவ் ஆகும், தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணி இட்ஸ் லைக் ஃப்ளூயிட், ஹவ் திஸ் ஃப்ளூயிட் மூவ்ஸ் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண. ஆனால் இந்த ப்ரொஜெக்ஷனில் அப்படி இல்லை. இனிஷியல் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும். we add boundary conditions. boundary conditionங்கிறது நம்ம we assume certain things, certain conditions will develop அப்படின்னு சொல்லி நாம ஒரு assume பண்ணிப்போம்.
உதாரணத்துக்கு ப்ரொஜெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ சார் இந்தியாவில் வந்து இவ்வளோ ட்ரீ நட்டுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு இந்த வருஷத்தில் அமெரிக்காவில் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும், இங்கே இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு ரீஜன் வைஸ் கார்பன் டை ஆக்சைடு லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி நாம் அந்த கார்பனை நோக்கி எமிஷன்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறோம், மிட்டிகேட் பண்ணுறோம், இப்படியெல்லாம் வந்து ஒரு அசியூம் பண்ணி ஒரு சினாரியோ டெவலப் பண்ணுங்க, ஒரு ஃபீல்ட் கண்டிஷன்ஸ் டெவலப். ஸோ த கண்டிஷன் இஸ் given as boundary condition when the model is run. ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு கண்டிஷனில் ஆரம்பிப்பாங்க, தென் லேட்டர் எவ்ரி டே எவ்ரி இயர் அப்படி மாறிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட் அக்ராஸ் டெவலப்மெண்ட். அப்போ தான் இப்போ இன்னைக்கு ஆரம்பித்தாங்கன்னா 2100 வரைக்கும் அந்த மாடல் ரன் பண்ணி எப்படி அந்த மாடல் ஒவ்வொரு இயருக்கோ ஒவ்வொரு 6 monthsக்கோ they add boundary conditions. According to the boundary condition, that means boundary condition they all make it is a coefficient. ஒவ்வொரு coefficient, human population ஒரு coefficient, infrastructure and the building structure ஒரு coefficient, அந்த மாதிரி ஆட் பண்ணி மாடல்ஸ் ஆர் டெவலப். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி that we call those condition boundary conditions. இப்படிலாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றது ஒரு சினாரியோ. ஸோ யூசிங் தட் சினாரியோ உலகத்தில் இருக்கிற நிறைய மாடலிங் குரூப் இருக்கு. கிட்டத்தட்ட 30 மாடலிங் குரூப்பு உலக அளவில் இருக்கு. நம்ம இந்தியாவில் ஒரு மாடலிங் குரூப்பு IITM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் நியூட்ராலஜின்னு புனேவில் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்ல இந்த வருஷம் தான் அந்த மாடலிங் குரூப்பு they started prediction, projections. They run the model and provided projections. So இந்த ப்ரொஜெக்ஷன்ல யார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த மாடல் ரன் பண்ண. So there is a UN body called IPC, Central Government Panel on Climate Change, that provides a scenarios. So அவங்க கொடுக்குற scenarios தான் ஆல் மாடலிங் குரூப் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஐபிசிஸில் 3 ஒர்க்கிங் குரூப் இருக்குது. ஒவ்வொரு ஒர்க்கிங் குரூப்புக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. ஒரு ஒர்க்கிங் குரூப் சயின்டிஃபிக் பேசிஸ், இவங்கெல்லாம் என்னன்னா திஸ் ஒர்க்கிங் குரூப் நெவர் டூ எனி ரிசர்ச். இப்போ உலக அளவில் இருக்கிற மாடலிங் குரூப் எல்லாம் சொன்ன 30 மாடலிங் குரூப் இருக்கு. 30 மாடலிங் குரூப்பு கொடுக்குற அவுட்புட்டை எடுத்து என்ன மாதிரி சயின்டிஸ்ட் இம்பேக்ட் பண்ணுவோம். நாங்களாம் அக்ரிகல்ச்சர் இம்பேக்ட் ஸ்டடி பண்ணுற மாதிரி வாட்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய இதில் இம்பேக்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. அதையும் சேர்த்து கொடுப்பாங்க, அது ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு தடையும் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ there are lot of reports coming out. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க கொடுக்குற சினாரியோ. ஸோ 3 அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், செகண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், தேர்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இந்த 3க்கும் எந்த சினாரியாவும் இல்லை, அந்தந்த மாடலிங் குரூப் பண்ணணும். ஆனால் 4th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்போ SRESன்னு ஒரு சினாரியோ கொடுத்தாங்க, ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆன் எமிஷன் சினாரியோ. அந்த எமிஷன் சினாரியோவில் மொத்தம் 6 சினாரியோ கொடுத்தாங்க. 4 A பேஸ் பண்ணியிருக்கோம், 2 B பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 வந்து A1 F1, A1B, A1 B1, A2, B1 B2. இதில் வந்து என்னென்னா இந்த சினாரியோலாம் அந்தந்த ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி அடாப்டர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி சினாரியோ டெவலப் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டு யூஸ் A1B நமக்கு சூட்டபிளாக இருக்கும், அந்த சினாரியோட தான் நாம் வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அடுத்த மாடல் 5வது ரிப்போர்ட்டு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வரும்போது they used what is called as representative concentration part, RCP ன்னு சொல்லுவாங்க, which is based on the radiation radiative forcing. So watts per meter square 2.6 at the end of the 2010 அப்போ வந்து 2.6, 4.5, 6.5 அந்த மாதிரி போட்டு அவங்க RCP 2.6, 4.5, 8, 6, 8.5 கொடுத்தாங்க. ஸோ தட் மீன் லோயஸ்ட் வந்து 2.6, ஹையஸ்ட் வந்து 8.5.
ஸோ இந்த 4-5 இப்போ 6வது ரிப்போர்ட் வந்துருக்கு. 6வது ரிப்போர்ட் 2021 ரிலீஸ் பண்ணுறாங்க. 7வது ரிப்போர்ட் 27 28 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 6வது ரிப்போர்ட்ல மறுபடியும் இப்போ அந்த சினாரியோவை மாற்றி தி கால் இட் சேட் சோசியோ எக்கனாமிக் பார்ட் எஸ்எஸ்பின்னு சொல்லி அதில் வந்து ஒரு 4 இருந்தது 5 மாற்றிடுறாங்க. ஸோ 5ல் வந்து இப்போ சினாரியோ 1 வந்து எஸ்எஸ்பி 1 1.9 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அது மாதிரி இப்போ வந்து அதே பண்ணுறாங்க. பட் அடிஷனலாக அந்த எஸ்எஸ்பி 1 மட்டும் இருக்கு. அதான் வந்து மோஸ்ட் ஆப்டிமிஸ்டிக்காக எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அவாய்ட் அட் ஆல் காஸ்ட்ங்கிறது வந்து ஏன்னா 2010 4.4 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எரியிற அளவுக்கு போயிருக்கோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த வர்ஸ்ட் சினாரியோ. ஸோ இந்த இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா மாடல்ஸ். ஸோ வி கால் இட் as GCM. GCM can be termed as 2 ways. One is general circulation model, இன்னொன்று global climate model. இந்த 2 எக்ஸ்பேன்ஷன். General circulation model na for initial condition கொடுத்து how the earth circulation, atmospheric circulation will be அப்படின்னு சொல்றது general circulation model. அது யூஸ்வலா forecast யூஸ் பண்ணுவாங்க. Global climate model climate யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 டிஃபரண்ட் மாடலிங் குரூப் இருக்கு. ஒரு சில கண்ட்ரியில் 2 மாடலிங் குரூப் 3 மாடலிங் குரூப் கூட இருக்கு. இப்போ அமெரிக்காவில் 2 பேர் இருக்காங்க. ஜாப்பனீஸில் 2 குரூப் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சில கண்ட்ரியில நிறைய கண்ட்ரிலே இல்லை, மொத்தமே 30 தான். ஸோ அந்த 30 அந்த அவங்க பண்ணுற அந்த மாடல் ப்ரொஜெக்ஷன்ஸை நாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஐபிசி ரிப்போர்ட் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து 1990 வந்து வருது. 1992 வந்து ஒரு சப்ளிமெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 95 செகண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், தேர்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 2001. இதெல்லாம் எஃப்ஆர் எஸ்ஆர் பிஆர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வரும்போது எஃப்ஆர்னு வருங்கிறதுனால they changed it to AR4. So AR4 now they call it as AR4 assessment report 4, 5, 6. இப்போ 7 வந்து it is expected by 27 or 28. End of 27 இல்லைன்னா 28 வரும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து இது எதுக்குன்னா இந்த மாடல் ரிப்போர்ட் இன்க்ரீஸ் தட் மீன் அசஸ்மெண்ட் பீரியட் அட்வான்ஸ் ஆகும்போது மாடலிங்லேயும் அட்வான்ஸ் ஆகும். அந்த கிரிட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. கிரிட் ரெசல்யூஷன் மாடல் ரன் பண்ணுற கிரிட் ரெசல்யூஷன். ஸோ அப்போல்லாம் வந்து 2 டிகிரிக்கு இந்த மாடல் ரன் பண்ணுவேன். குளோபல் சர்க்குலேஷன் மாடல் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா 150-200 வருஷத்துக்கு ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்டையர் குளோபுக்கும் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு ரன் பண்ணும்போது இட் வில் டேக் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். சீக்கிரம் பண்ண முடியாது. அதனால வந்து கம்பெடிஷனல் இப்போ வந்து டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக இப்போ அந்த ரெசல்யூஷன் வந்து குறைச்சிட்டே வராங்க. இன்னைக்கு லெவலில் வந்து 0.7 டிகிரியில் தான் கொண்டாந்துருக்காங்க. 7 டிகிரிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 கிலோமீட்டர் பக்கமாக வரும். 115 0.7 into 115 போட்டிங்கன்னா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ அது அதிகமாக இருக்குது ரெசல்யூஷன். அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் ரீஜனல் கிளைமேட் மாடல். ஸோ ஐ ஆம் ஸ்பெஷலைஸ்ட் இன் ரீஜனல் கிளைமேட் மாடல். ஐ ரன் ரீஜனல் கிளைமேட் மாடல் போத் ஃபார் ஃபோர்காஸ்ட் as well as for climate downscale. இந்த ரெண்டும் பண்ணும். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங் என் சிஸ்டத்துலேயே உட்காந்து என்னால் ஃபோர்காஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம யூனிவர்சிட்டிக்கு கொடுக்க முடியும். இப்போ அப்படி ஆரம்பிச்சு தான் அக்ரி யூனிவர்சிட்டியில் இன்னும் அந்த ஃபோர்காஸ்ட் ஃபார்மர்ஸ் ஃபோர்காஸ்ட்டு இப்போ தமிழ்நாடுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. நான் பண்ணி வச்சுட்டு அப்படியே கம்மி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் நான் இது பண்ணுவேன் இந்த கிளைமேட் சைடும் டவுன் ஸ்கேல் பண்ணுவேன். ஸோ அது வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. இப்போ 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இம்பேக்ட் ஸ்டடிஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 பாயிண்டில் தான் அந்த வேரியபிள்ஸ்லாம் கிடைக்கும். எவ்வளோ டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர்,
சோலார் ரேடியேஷன் எவ்வளோ இருந்துச்சு, ரெயின்ஃபால் எவ்வளோ இருந்துச்சுன்னு இந்த 4 பேராமீட்டரும் எனக்கு இம்பேக்ட் ஸ்டடிஸ் வேணும். ஃப்யூச்சரில் க்ராப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது. ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் அந்த பேராமீட்டர்லாம் வேணும்னா நான் வந்து அதை டவுன் ஸ்கேல் பண்ணேன். ஸோ நான் முன்ன வந்து 25 கிலோமீட்டர் ரெசல்யூஷனில் பண்ணேன். பெரியார் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹெச்பிசி வச்சு 20 கிலோமீட்டர் ரெசல்யூஷனில் 8 மாதம் ரன் பண்ணேன். யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. 8 மாதம் வந்து ஹெச்பிசியை யூஸ் பண்ணேன். என்னுடைய லெசர் டைம் வீட்டில் ஈவினிங் டைமு, மார்னிங் டைமு அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணேன். இப்போ வீக்கெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஃபினிஷ் அண்ட் அவுட்புட் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணுறது தான் பெண்டிங். ஸோ அதைத்தான் நியூமெரிக்கல் வேல்யூ ப்ரெடிக்ஷன் யூஸ் ஆகுது. நியூமெரிக்கல் வேல்யூ ப்ரெடிக்ஷனாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்புறம் இந்த டேட்டா வந்து நிறைய டைம் வந்து there are confusion in way in which people express their data sets. ஒன்று அப்சர்வ் டேட்டா, இன்னொன்று வந்து அனாலிசிஸ் டேட்டா. அப்சர்வ் டேட்டாங்கிறது வந்து அப்பப்போ ஒரு இந்த குளோபலாக வந்து எல்லாரும் ஒரே டைமில் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வாட் டைம் they use? ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு இருக்கு. we call it as IST. ஸோ என்ன டைம் யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக? இல்லை ஐஎஸ்டி குளோபலாக யூஸ் பண்ணும்போது ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் யூஸ் பண்ண முடியாதுல்ல. GMT. Okay. Now GMT is changed as UTC. Yeah, GMT UTC பண்ணாங்க. யாருக்கா தெரியுமா? GMT இது Greenwich Meridian. Greenwich Meridian is 0 meridian longitude. 0 longitudeல சூரியன் இருக்கும்போது மெஷர் பண்றோம். ஸோ அந்த 0 மெரிடியன்ங்கிறதுனால Greenwich வந்து நமக்கு சொந்தம் இல்லை, அது ஒரு நாட்டுக்கு சொந்தமானது. அதனால நாங்கள்லாம் Greenwichன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்து அதை யூடிசின்னு மாற்றுறாங்க, யூனிவர்சல் டைம் கோஆர்டினேட். ஸோ தட் இஸ் இப்போ GMT 3 நம்ம வந்து 5.5 hours கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ Greenwich கம்பேர் பண்ணுறது அது அந்த அதை வந்து அதே சமயத்தில் யூடிசி ஹவரில் எல்லாரும் வந்து மெஷர் பண்ணலாம். 0 hour, 3 hour, 6 hours இது எல்லாமே ஃப்ளோ ஆகி there is a telecommunication network. அந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் WMO வந்து எல்லா இன்புட்டும் அவங்களுக்கு போகும். எல்லா நேஷனல் மீட்ராலஜிக்கல் ஹைட்ராலஜிக்கல் ஏஜென்சிஸ் இந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ஓப்பனாக இருக்கும். they can download that data. ஒரே சமயத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண டேட்டாவை வச்சு அதை அப்சர்வ் டேட்டா அனாலிசிஸ் டேட்டா கிரியேட் பண்ணாங்க. அப்போ அனாலிசிஸ் டேட்டா ஜஸ்ட் அன் இன்டர்பிரேஷன் ஆன் கிரிட் பேசிஸ். ஓகேவா? அதுக்கு மாடல் யூஸ் பண்ணுறேன். மாடல் யூஸ் பண்ணி அப்சர்வ் டேட்டாவை அனலைசிஸ் டேட்டாவை மாற்றி அதை வந்து ரன் பண்ணி ஃபோர்காஸ்ட் டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் திஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபோர்காஸ்ட் இஸ் டன். So these are the way in which observations are carried. நம்ம வந்து ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ல இருந்து போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட், பைலட் பலூன்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், ஷிப்பு, அதில் இதில் வந்து போய்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கங்கே இருக்கும். இது எல்லா இடத்துல இருந்தும் சர்ஃபேஸ் அப்சர்வேஷன் எல்லா இடத்துலேருந்து அப்சர்வ் வந்து ஒட்டுக்கா ஒரு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். That is what WMO is doing. World Meteorological Organization coordinate பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அனாலிசிஸ் டேட்டா அசிமுலேஷன். வந்து எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாவாக இருக்கலாம் அப்சர்வ் டேட்டா. அந்த கிரிட்டை வந்து ஸ்பெசிஃபிக் கிரிட்டாக இருக்கும் சைஸ். ஸோ அந்த ஒவ்வொரு இன்டர்செக்ஷன்லேயும் ஒரு டாட்டா நமக்கு கிடைக்கும். தட் இஸ் வாட் வி சே கிரிட். So now we move on to the factors influencing climate change. In climate change நிறைய factors influence பண்ணுது. நான் மேஜரா 4 ஸ்பியர், ஒன்று அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், கிரையோஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்ல ஆல் நேச்சுரல் கேஸஸ்லாம் இருக்கு. அண்ட் லித்தோஸ்பியர்ல லேண்ட் ஏரியா, கிரையோஸ்பியர்ல ஐஸ் கோர், அண்ட் ஹைட்ரோஸ்பியர்ல வாட்டர்.
இது இல்லாமல் பயோஸ்பியர் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் பயோஸ்பியரில் வரும். So each one has its own influence on the hierarchical cycle of our globe. So natural drivers அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றாங்க 0.3% இன்சுலேஷன் இன்சிடென்ட் ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லணும். அது என்னென்ன காரணம்? ஒன்று வந்து எசன்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். Electricity will take 100,000 years. 1,00,000 வருஷம் ஆகும். அதாவது பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையை வட்டப்பாதையிலிருந்து நீள்வட்ட பாதைக்கு போகும். சர்க்கிள் இருந்து எலிப்டிக் போகும். ஸோ தட் இஸ் வாட் we call it as eccentricity. நீ வட்டப்பாதையிலிருந்து நீள்வட்ட பாதைக்கு போயிட்டு திருப்பி வரத்துக்கு வந்து 1,00,000 ஆண்டுகள் ஆகும். ஏன் இங்கே சொல்றேன்னா வட்டப்பாதைக்கு நீள்வட்ட பாதைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. வட்டப்பாதையில் ஈக்கு டிஸ்டன்ஸில் இருக்கும். நீள்வட்ட பாதைக்கு போகும்போது ஒரு சைடு வரும்போது நெருக்கமாக இருக்கும், ஒரு சைடு வரும்போது தூரமாக இருக்கும். சப்கிலியன் பெருகிலியன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தைகள். ஸோ அது தள்ளி இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் ரேடியேஷன் எப்படி இம்பேக்ட் பண்ணணும், கிட்ட இருந்ததுன்னா எப்படி இம்பேக்ட் பண்ணுங்கிறத டிஃபரன்ஸ். ஸோ ஆல் பிளானட்ஸ் அப்கோர்ஸ் ரேடியேட் எனர்ஜி நம்ம எர்த்தும் சேர்த்து சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது வந்து ஒப்ளிக்விட்டி. இந்த வேரியேஷன் இன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வரும். அந்த நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் 23.5 டிகிரி கோணத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்டாக 23.5 டிகிரி இல்லை. இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 22.1 to 24.5 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் மாற மாற incident solar radiation changes on the global places. இடத்துல படுற சூரியன் படுற இடமெல்லாம் மாறிக்கிட்டே. So that makes the difference. That is one of the cause for change in the climate. After the precision equinox, there is a term called solstice and a term called equinox. So winter, summer, autumn, vernal அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டம் ஈக்குனாக்ஸ், வெர்னல் ஈக்குனாக்ஸ். ஆட்டத்தில் வந்து 24 ஹவர்ஸில் எக்ஸாக்டாக 12 ஹவர்ஸ் லைட்டும் 12 ஹவர்ஸும் டார்க்னஸ் இருந்தால் தட் இஸ் கால்ட் ஈக்குனாக்ஸ். ஸோ ஆட்டம் ஈக்குனாக்ஸ் செப்டம்பர் 23 வரும்னு நம்ம கழிச்சு வச்சிருக்கோம். பட் இட் வில் நாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஆன். சிமிலர்லி வெர்னல் ஈக்குனாக்ஸும் இருக்கு. அதே மாதிரி சால்ஸ்டைஸ் நார்த்து போல் 100% டார்க் ஆகும் ஒரு நாள். அதே மாதிரி சவுத் போல் 100% டார்க் ஆகும். அது வந்து சம்மர் சால்ஸ்டைஸில் ஜூன் 22ஆம் தேதியும் இங்கே வந்து டிசம்பர் 22ஆம் தேதியும் இருக்கும். ஸோ டார்க்னஸ் அப்போ அந்த ரேடியேஷன் படுற இடம் மாறும். ஸோ ரேடியேஷனுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி ஃபுல்லாகவே எல்லா ரேடியேஷன் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது மட்டும் இல்லை, and people think there are a lot of planets and stars. So there are 9 planets available. And the 9 பிளானட்டும் சூரியன் வழிபடுது, சூரியனுக்கு சுற்றி வந்துருக்கு. அந்த 9 பிளானட்லையும் படுற சூரிய ஒளி அதிலிருந்து ரீரேடியேட் ஆகுது. அந்த ரீரேடியேட் ஆகிறது ஈச் ஆஃப் த பிளானட் ஷேர்ஸ், எல்லா பிளானட்டுக்கும் போகுது. தட் ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி climate of our earth. Not only that, it influences all other parameters including rainfall. So wind, rainfall, எல்லாமே இந்த radiation effectனால வருது. Not only the solar radiation from the sun, it is also got influenced by other planets. The radiation from the other planet. So each of the planet we call it a black body. Whatever it may be, all black bodies will absorb radiation and it will emit. So இதில் என்னன்னா, ஸோ எர்த்து அப்சார்ப் பண்ணுற ரேடியேஷன் வந்து ரீரேடியேட் ஆகும். அதே மாதிரி தான் அந்த பிளானட்டு பண்ணுது. இதைத்தான் நம்ம ஜோசிக்காரங்க சொல்லணும்னா, நீங்கள் வந்து புதன், வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சனி, புதன் அப்படின்னு. அந்த மாதிரி தீஸ் ஆர் தி இன்ஃப்ளூயன்ஸ் விச் நார்மலி ஹேப்பன்ஸ். Not
the influence on individual, it is influence on the earth itself. So in a greenhouse gas, இது ஒரு ரீசன். என்னன்னா உங்க அட்மாஸ்பியருக்கு நம்ம உலகத்தை சுற்றி ஒரு போர்வை மாதிரி வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை தாண்டி தான் நம்ம சூரிய ஒளி உள்ள வரணும். சூரிய ஒளி எப்படி வருதுன்னா சாஃப்ட்வேர் ரேடியேஷனாக வரும். Software radiation can penetrate the atmospheric greenhouse layer and comes to the earth and it gets absorbed in the earth, and because of the heating it radiates, and the radiated radiation is in the form of long wave, and the long wave போறதுனால அந்த trap ஆகும், மேலே போவார். ஷார்ட் வேவ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் வந்து இப்போ ரேடியேஷன் படிச்சிருந்தீங்கன்னா ரேடியேஷன் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன் வந்து ஷார்ட் வேவ் இருந்ததுன்னா போய் எஸ்கேப் ஆகும். பட் தோஸ் ரேடியேஷன் விச் இஸ் லாங் வேவ் கெட் ட்ராப்ட் இன்சைட் தி லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பரிக் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். அதனால தான் அது கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. கிரீன் ஹவுஸ் நீங்கள் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பசுமை கூடாரங்கள்னு போட்டு இருக்கும்ல, நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அது ஒரு ஹீட்டாக. ஸோ அதை வந்து பாலிகார்பனேட் ஷீட்டில் வந்து போடுவாங்க. அந்த பாலிகார்பனேட் ஷீட்டில் சாஃப்ட்வேர் ரேடியேஷன் உள்ளே இறங்கிடும். லாங்வேவ் ரேடியேஷன் மேலே போவது ட்ராப் ஆயிரும், டெம்பரேச்சர் அதிகமாகிடும். ஸோ யூ கேன் க்ரோ கிராப்ஸ். அப்போ நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா வேகமாக வளரும். அது நிறையா அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. தட் இஸ் that's why it is called as greenhouse. இப்போ அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து அது இல்லை, அது மட்டும் இல்லைன்னா கூலாக கிடையாது, ரேடியேட் ஆகிடும். இப்போ அது வந்து இருக்கிறதுனால 33 டிகிரி சென்டிகிரேட் வாங்குறாங்க. ஸோ அடுத்தது இன்னொன்று வந்து எல்னினோ லானினான்னு கேள்விப்பட்டிருக்கேன். 9 ரீஜன்ஸ் இந்த பசிபிக் ஓஷன், அந்த 0 டிகிரி ஈக்குவேட்டரில், நம்ம 0 டிகிரி லேட்டிடியூடில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இது 0 டிகிரி லேட்டிடியூடு, இந்த பக்கம் இன்டர்நேஷனல் டேட் லைன் 180 டிகிரி வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கால்டஸ் இன்டர்நேஷனல் டேட் லைன். அந்த ஜங்ஷனில் இருக்கிறது 9 ரீஜன். ஸோ அந்த இந்த பக்கம் வர வர வந்து வெஸ்ட்டில் வர வர அந்த 9 ரீஜன் வந்து 9/4ன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் 3, 2 அப்படின்னு அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் அந்த ரீஜன்ஸ். இந்த இதுக்கு ஏன் சொல்ல இப்போ எல்னினோ வந்துருச்சு, லானினா வந்துருச்சு. எல்னினோன்னு சொல்லுவாங்க, லானினா அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஏன் இந்த எல்னினோ லானினா அப்படின்னா என்ன? எல்னினோனா ஒரு மேல் பாய், லானினா ஃபீமேல் சைல்டு. ஸோ ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிற சமயம் அப்படி. எதுக்கு இப்படி காட்டுறாங்களா? ஏன் அப்படி லானினா எல்னினோன்னு சொன்னாங்கன்னா, இயேசு வந்து டிசம்பரில் இப்போ 2 பிறக்கிறாரு. அப்போ வந்து இந்த சீசர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வார்மாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அது கோயின்சைட் பண்ணி சொல்கிறதுனால அதை வந்து எல்னினோ சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கான்ட்ராவர்சி ஓடிட்டு இருக்கணும், நீங்கள் நாட்டு சேஞ்ச். ஸோ எல்னினோன்னு சொல்கிறீங்க, லானினான்னு சொல்லும் போது ஜீசஸ் டசன்ட் ஹேவ் எ சிஸ்டர், அவருக்கு சகோதரி இல்லாததுனால நீங்கள் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பீப்புள் ஆர் ஆர்கியூயிங் இட். ஸோ வி ஹவ் நாட் ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன் ஃபார் தட். ஸ்டில் வி யூஸ் எல்னினோ அண்ட் லானினா. அந்த 9 ரீஜன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் அந்த இடத்துல சீசர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் மழை இருக்காது. தட் இஸ் ஆஸ்திரேலியாவில், சவுத் அமெரிக்காவில், பிரேசிலையும் கண்டிப்பாக ட்ரவுட் கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் also called as Southern Oscillation Index, SOI. Oscillation Index is Darwin in Australia, Tahiti Island in South Pacific Ocean, pressure difference. Seasonal, இங்க pressure அதிகமா இருந்தா அங்க pressure கம்மியா இருக்கும், அங்க pressure அதிகமா இருந்தா ஆனா எப்ப pressure அதிகமா இருக்குது எப்ப இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். So we are trying to predict, but we are not able to predict even El Nino, how when it happens. How it happens in the circulation, the sea circulation, warm circulation,
அந்த சர்க்குலேஷனால வருது. பட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இன்னும் வந்து ஸ்டில் பேக்வர்ட் இன் ஃபைண்டிங் அவுட் ப்ரிடிக்ஷன் ஆஃப் எல்னினோ டைமிங்ஸ். ஸோ நம்ம ஊரில் எம்ஜே ஓட் சொல்லுவாங்க மெடலின் ஆசிலேஷன். இது எப்பவுமே நான் சொல்றேன், இதுதான் நம்ம இப்போ வந்து எல்னினோ வந்து எப்படி சொல்றேன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் பிரேசிலுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஆனால் அதில் அதனால நம்ம இந்தியாவில் மழை இல்லாமல் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. சில நாள் அது வந்து மழை இல்லாமல் இருக்கு. பல எல்னினோ சிச்சுவேஷன் டைமுக்கெல்லாம் மழை அதிகமாகவும் இருக்கு. அதுதான் இஷ்யூ. ஆனால் எம்ஜேஓ அஃபெக்ட் பண்ணுங்க. பட் ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு மேக் ஏ கார்லேஷன். ஸோ நான் ஒரு 2-3 தீசிஸ்லாம் இதில் ஆக்சுவலாக ஒரு தீசிஸ் நான் எம்ஜேஓவில் வந்து நானே எடுத்தேன். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ அடுத்தது ஆந்திரம் படித்தாங்க ஹியூமன் பாப்புலேஷன். கவர்மெண்ட் பாப்புலேஷன் 2050 எப்படி இருக்கு? இப்போ டிபிக்கலாக நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்க்ரீஸ் 25%, 20%, 30% எல்லாம் இன்க்ரீஸ் இருக்கும். இங்கே யூரோப் வந்து நெகட்டிவ் பாப்புலேஷன். Europe மட்டும் negative population growth rate, and all our countries are the population is increasing in increasing rate. 5% actually 5% are the percentage again inside 5% வந்து negative growth rate. அதாவது சொல்ல முடியுமா reason? So this is how the city lights light in the night. See the light in the Indian subcontinent. இந்தியாவை பாருங்க எவ்வளோ லைட், அப்போ எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணுறோம். ஸோ நாட்டுனால இருக்குது. இப்போ நான் என்டையர் யூரோப்பில் அதுதான் இருக்குது, என்டையர் நார்த் அமெரிக்காவில் இருக்குது, நாட் இன் த சவுத். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லைட் ஃபார் யுவர் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வேஸ்ட் ஹீட் த்ரோ, லைஃப் ஸ்டைல் அண்ட் கார்பன், இன்டிஸ்கிரிமினேட் யூஸ், அவுடேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே காரணம். ஸோ அவங்க சாரா ஆல்ரெடி சொன்னாங்க, சாப்பிட்றதுலேயும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் நிறைய இருக்குது. இதில் நான் வந்து ஃபிகர்லாம் உங்களுக்கு விட்டுட்டேன், இந்த படம் சேர்த்தாக்க விட்டேன். ஸோ இப்போ இருக்கிறதுல எது வந்து கம்மியாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எதை சாப்பிட்றதுனா பொட்டேட்டோ. ஸோ பீஃப் இஸ் த மேக்ஸிமம் ப்ரொடியூசர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதில் என்னன்னா அது வந்து காணி போடுறதுல சாப்பிட்றதுல இருந்து எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணலாம். ஸோ 34.6 kgs கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் அந்த அளவுக்கு இந்த பீஃப் சாப்பிட்றதுனால வரும். வேற பொட்டாட்டோ வந்து 0.64, அதுக்கு கம்மியாக இருக்கிறது ஆப்பிள். ஓகே. ஸோ சேஞ்ச் இந்த அப்சர்வ்டு கிளைமேட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஒரு நாலேஜ் போட்டிருக்கேன். ஆவரேஜ் டெம்பரேச்சர், டிகேடல் ஆவரேஜ் டெம்பரேச்சர், அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஐஸ் குறைஞ்சிட்டே இருக்கு, அண்ட் குளோபல் மீன் சி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது மட்டும்தான் குறைஞ்சிட்டே இருக்கு. தட் மீன் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி. இப்போ நாங்கள் 3 மாடல் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். ECR3, MIRAC6, MPAES அப்படி 3 மாடல், 5 மாடல் ரன் பண்ணோம். இந்த 3 மாடல் அவுட்புட் தான். ஒவ்வொரு 30 இயர்ஸ்லையும் எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது எப்படி 30 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 இயர்ஸ் அப்படின்னு எடுத்து போட்டோம். I have daily data வச்சுருக்கேன். டெய்லி டேட்டா வந்து இம்பேக்ட் ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து 2100 2071 2100 ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்குது. தட் மீன்ஸ் கம்பேர் டு தீஸ் 2 மாடல்ஸ் MIRAC MPAES கூட அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தது இது வந்து ரெயின்ஃபால் ப்ரொஜெக்ஷன். ஸோ ரெயின்ஃபால் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ECR
அதுதான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தது பேசிக்காக. பட் இந்த ரெண்டு மாடல் இது ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுது, இது வந்து இது லிட்டில் ஓவர் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ இந்த பேசிக்காக இந்த ஹிஸ்டாரிக்கல் இதை வச்சு தான் அந்த மாடலோடைய பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வி ஸ்டடி யூஸிங் கார்லேஷன் ஸ்டடீஸ் வந்து பண்ணி 1-to-1 எப்படி இருக்குது அப்சர்வ் டேட்டா ப்ரெடிக்டட் டேட்டா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி we do the index of agreement D statistics அதை யூஸ் பண்ணி we will find out whether it is good or bad. ஸோ அப்போ ஹிஸ்டாரிக்கலாக வந்து நல்லா ப்ரிடிக்ட் பண்ணிச்சுன்னா this will also predict in future அப்படிங்கிற ஒரு தியரியில் we say these are the better models. நான் எடுத்ததெல்லாம் நல்ல மாடல்னு மற்றவங்க சொன்னதை வச்சு பேஸ் பண்ணி 5 மாடல், நான் ஒரு 30 மாடல் இருக்கு, 32 மாடல் இன்னும் இருக்கு, அதில் வந்து 5 மாடல் மட்டும்தான் இருக்கு. ஸோ climate change impact, carbon dioxide increase, mean temperature, precipitation, sea level increase. ஸோ glacier, national glacier park 1913 எப்படி இருந்துச்சு பாருங்க, ஃபுல்லாக அவ்வளோ வயலாக இருக்கு. இப்போ கூட ரொம்ப சின்னதாக ஐஸ் நம்ம நேஷனல் பார்க். ஆர்டிக் ஐஸ் எவ்வளோ பெருசாக இருந்தது எவ்வளோ குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் சீ லெவல், லாக்டீரான்ற ஒரு ஐலாண்டு காணாம போயிடுச்சு நம்ம இந்தியாவில், வெஸ்ட் பெங்கால். ஸோ இன்க்ரீஸ் இன் சீ லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வரும். கிட்டத்தட்ட வந்து 10.8% of Vietnam's population will be displaced where 1 meter rise on. So இது வந்து yield. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக yield குறையும். ஸோ அது வந்து 28 to 30 degree சென்டிகிரேடில் ட்ரை மீன் வந்து 100%. பட் வேரியேஷன் பிட்வீன் அது வந்து பாத்வே வச்சு வரும். C3 and C4 பாத்வே. அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். கார்பன் பாத்து C4 பிளான்ட், C3 பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டினுடைய இதுக்கு தகுந்த C3 பிளான்ட் ஹேவ் அன் அட்வான்டேஜ் ஓவர் C4 பிளான்ட். C4 பிளான்ட்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன சப்ஜெக்ட் வந்துருக்கு கார்பன் நியூட்ரலிட்டி. ஆல்ரெடி அவங்க நெட் ஜீரோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லிட்டாங்க. Why important? We need to mitigate climate change, so we need to go for carbon neutrality, and it helps ensure the sustainability of the planet. அப்புறம் இந்தியாஸ் கோல் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க 2070 net zero, அட்லீஸ்ட் 50% by 2030. அதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் 2030ல் 50% ரெடியூஸ் பண்ணணும், 2070ல் நெட் ஜீரோ. ஸோ அது கார்பன் ஃபுட் பிரிண்ட் அவங்க சொன்னது இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நான் என்னுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதிகம் உங்களோட. ஒரு கார்பன் வந்து நான் சிங்கிளாக இனோவா காரில் வர்றது, அது ஒரு கார்பன். நான் யூஸ் பண்ணுற ஏசி எல்லா இடத்துலையும், எங்கள் வீட்டில் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ எவ்ரிவேர் ஐ எம் யூட்டிலைசிங் மோர் எனர்ஜி கம்பேர்ட் டு யுவர் செல்ஃப். நீங்களாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, சில பேர் கார் யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் அப்புறம் ட்ராவல், ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகிறது, நிறைய இது. ஸோ அதில் வந்து கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, ஃப்ளைட்டு, ஃபுட் அண்ட் ட்ரிங்கு, கிளாத்ஸு, ஈவன் வாட் த கிளாத்ஸ் வி யூஸ் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்டு பில்டிங், நம்ம வாழ்கிற பில்டிங், ஸோ இந்த ரெக்ரியேஷன், இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ், இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் கார்பன் நம்ம எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து இதில் 2-3 டேர்ம் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க கிளைமேட் சேஞ்சுன்னு வரும்போது. ஒன்று அடாப்டேஷன், இன்னொன்று மிட்டிகேஷன், இன்னொன்று ரெசிலியன்ஸ். ஸோ இந்த அடாப்டேஷன் வந்து நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிறது. ஆல் பயாலஜிக்கல் சிஸ்டம் ஹேவ் an adaptation. ஸோ சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறோம்னா, பயாலஜிக்கல் சிஸ்டம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நாம் அதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஏசி ரூமில், இந்த ஹாலில் ஃபேன் கடியில் உட்காந்துருக்கீங்க, நேராக வெயிலில் போனீங்க உங்களால் நடக்க முடியும். ஸோ யூ ஆர் அடாப்டிங் டு தட். So that is the
பயாலஜிக்கல் சிஸ்டம்னுடைய இன்பார்ட் டேரக்ட். அது மாதிரி நம்ம பிளான்ட் எல்லாம் வந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகி வில் கோ. ஸோ அப்போ நம்ம ப்ரீடர்ஸ்லாம் இப்போ எங்கள் ப்ரீடர்ஸ்லாம் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்லாம் எவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நான் ஒரு சிலர் என்னையும் சேர்த்து நம்புகிறோம். அதே சமயத்தில் வந்து அப்படி அது வந்து அடாப்டேஷன். ஸோ மிட்டிகேஷனுங்கிறது இதை குறைக்கிறது. எப்படியாவது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியாகிறது, எனர்ஜி வெளிப்படுறது, இதெல்லாமே குறைக்கும். ரெசிலியன்ஸுங்கிறது அட்லீஸ்ட் நம்ம இந்த சஸ்டைனபிளாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் ரெசிலியன்ஸ். ஸோ ஹவ் டு அச்சீவ் கார்பன் நியூட்ரலிட்டி? ஒன்று, ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறது. அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாங்க எப்படிலாம் பண்ணலாம். நம்ம வந்து 300 கிலோவாட்டு சோலார் பேனல் வச்சுன்னா அது பத்தாது. இப்போ நம்மளால் ஒரு பாதி பில்லுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பில்லு சேவா இருக்கு நமக்கு. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பத்தாது. நம்ம எல்லா கார்பன் நியூட்ரல் வரணும்னா இந்த எனர்ஜி சொல்கிற மாதிரி நியூட்ரலிட்டி போகணும். எனர்ஜி எஃபிஷியன்சி எல்லா இடத்துலையும் எல்இடி பல்பு போடணும். ஸோ அது ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆல் அவர் ஏசியிலேருந்து எல்லாமே எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணணும்னா வீட்டு சைட். கார்பன் ஆப்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் கார்பன் சிங்க்ஸ்னா ட்ரீ ஒரு கார்பன் சிங்க்ஸ் நிறைய ட்ரீ வளர்க்குறது. அப்படி இல்லைன்னா சொன்னாங்க கடலில் கொண்டு போய் கீழே இறக்கி விடணும். அது மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி என்ன பண்ணலாம். அவங்க கிரீன் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹவுஸ்ன்னு சொல்லும் போது இப்போ WMO ஜெனிவாவில் இருக்கு WMO பில்டிங். அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுற பில்டிங்கில் எப்படின்னா ஹீட்டிங் காஸ்ட்டு கூலிங் காஸ்ட்டு குறையிற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரே உருவாக்கிருப்பாங்க. முன்ன ஓரியன்டேஷன் ஆஃப் த பில்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். வெதர் இட் இஸ் டைரக்ட்லி உங்கள் இதில் படுதா, இந்த ஈஸ்ட் வெஸ்ட் சைடில் தானே வரும். அது மாதிரி உங்கள் எக்ஸ்போசர் ஏரியா ஆஃப் தட் பில்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா எப்படின்னா, நீங்கள் கொல்லிமலையில் நீலகிரி சைடு போனீங்கன்னா நீங்கள் கிராப்பிங் ஏரியா பார்த்தீங்கன்னா எந்தெல்லாம் லைட்டிங் இருக்கோ அந்த இடத்துல கிராப்பிங் இருக்கும். ஸோ அந்த அதர் சைட் லைட்டிங் இல்லாத ஷேடட் ஏரியாவில் கிராப்பிங் கம்மியாகும். ஸோ தட் இட்ஸ் சைஸ். ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த லைட்டிங் தகுந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணி பில்டிங் கட்டணும். அவருடைய சிஎஃப்எல் விட பெட்டர் எல்இடி. ஸோ எல்இடி பண்ணால் நீங்கள் 2/3 வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்ஸ், வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ், எனி வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குறைச்சி பண்ணுறோமோ அவ்வளோ குறைச்சி பண்ணணும். காலையில் கூட ஒரு இது பேசிக்கிட்டு இந்த பேட்டரி கார்டு ஆல்வேஸ் ஆஃப், சுவிட்ச் ஆஃப். நிறைய பேர் லைட்டு நம்மளாம் போகிறோமே அப்படின்னு சொல்லி யாருமே லைட் ஆஃப் பண்ணுறது இல்லை. ஆஃபீஸில் மெயினாக, வீட்டில் ஆஃப் பண்ணுறாங்களா இல்லை வீட்லேயும் கூட அது மாதிரி இப்போ ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணி, ஸோ எல்லாம் கம்ப்யூட்டராக சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். யுவர் பில்ஸ் ஆன்லைன். ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் பணம் கட்டணும்னா யுவர் ஸ்பெண்டிங் என்ன வாக், பைக், கார்பூல். இது கார்பூல் அவங்க சொன்னாங்க. கார்பூல் பற்றி என்ன 4 பேர் சேர்ந்து போகிறது கார்பூல். ஸோ இங்கே நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கொஞ்சம் பேர் கார்பூல் வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். ஸோ they come in group together and they come to the office. ஸோ வெளியிலிருந்து தூரமாக இருந்தாங்கன்னா அது மாதிரி பண்ணாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ். Ride the bus, say no to plastics. Keep watch on your car. ஒரு பஸ் டிக்கெட்டை வந்து வெளியில் போட்டிங்கனாலும் யூ ஆர் ஆடிங் டு த கார்பன் கிளைமேட் சேஞ்ச். எனி வேஸ்ட் யூ புட் இட் அவுட் சைட். உங்களுக்கு வேண்டாங்கிற எந்த மெட்டீரியல் வெளியில் போட்டிங்கனாலும்
அது மக்கி கார்பன் டை ஆக்சைடாக தான் உருவாகும். ஸோ ரீசைக்கிள் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ கேப்சர் த கார்பன் சீக்கு அடியில் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் ரன்னிங் லைக் தட். பட் இப்போ அது வந்து என்னென்னா ஐஸ்கிரீம் பாட்டம் பண்ணி கியூபா பண்ணி அது பிரேக் ஆகாமல் கொண்டு போய் சி அடியில் போட்டுறாங்க. எதுக்கு யூஸ் ஆகாது. பிளான்டரி நம்ம யூனிவர்சிட்டியில் ஸோ மோர் தென் 800 grown-up plants இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும். Now we are adding possibility of quantity increase பண்ணிட்டு, but still it will not be sufficient. We don't have any studies. இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இப்போ JSWல for 11 lakhs வந்து environment science department they have got for marking trees and studying என்வாரன்மெண்ட் இதுக்கு அசஸ்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதே பண்ண சொல்லியிருக்கீங்க நம்ம யூனிவர்சிட்டி. கம்போஸ்டிங் ஆல் ஆர்கானிக்ஸ் நான் இப்போ தான் சொன்னீங்க. எதை தூக்கி போடாதீங்க, கம்போஸ்ட் பண்ணுங்க, ரீசைக்கிள் பண்ணுங்க. யூஸ் ஆஃப் சோர்மா இதில் மேலே இது கிடைக்கிட்டு இருக்கும். தட்ஸ் வை ஐ ஆஸ்க்டு தி ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் ஃபார் கம்போஸ்டிங் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்டல் வேஸ்ட்டு இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கம்போஸ்ட் பண்ணி மறுபடியும் அகைன் we will recycle it to that plants that we planted already. Choose food that are local. வெளியிலிருந்து கொண்டாடினா அழகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரூட்டோ காய்கறிகள் எதுனாலும் சரி. ஸோ கன்சியூம் லெஸ், share more, live simply. That is what they expected. Okay. எர்த்குவேக்லாம் மூவ் ஆகுதுன்றாங்க. மியான்மார் அங்கெல்லாம் வந்து பார்த்தா எர்த்குவேக் நடக்குது. அதுதான் இப்போ நான் ஒரு ஐட்டம் சொல்லுவேன். வேர்பல் ஆஃப் எர்த் ஆக்சிஸ்ன்னு ஒன்று சொன்னேன். வேர்பல் ஆஃப் எர்த் அந்த அந்த ஒரு படம் பண்ணும்போது நான் சொல்லல சால்சை சீக்கனோட நிறுத்திட்டேன். இந்த எர்த்து வந்து ரவுண்ட் பால் இல்லை. எல்லாரும் நினைக்கிற ஒரு பால், பட் ஆனால் எக்ஸாக்ட்லி ரவுண்ட் பால். இட்ஸ் நாட் அ ரவுண்ட் பால். அப்போ வந்து இப்போ நீங்கள் கிரிக்கெட் கிரவுண்டில் பால் செஞ்சீங்கன்னா வந்து சுற்றிட்டு போகுது. ஆனால் அது சுற்றுற இது நீங்கள் இப்போ ஸ்பின் பாலர் போட்டாங்கன்னா சுற்றுற இது மாறி போகுது. வாபிள் ஆஃப் எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாபிள் ஆஃப் எர்த்தில் அப்படி ஆடி ஆடி அசைஞ்சிட்டு போகும்போது இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் வித்தின் த லேயர்ஸ். டெக்டானிக் லேயர்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து யாராவது இப்படி எப்போ இது இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வளர்க்கணும் இறப்பாரு. ஸோ பீப்புள் டு நாட் ஹேவ் எனி டேட்டா டு ப்ரிடிக்ட் வெதர் இட் வில் எரப்டா. அது மாதிரி எப்போ அந்த டெக்டானிக் பிளானட்ஸ் மூவ் ஆகுதுங்கிற ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எப்போ ப்ரிடிக்ஷன் வெரி டிஃபிகல்ட். இதே மாதிரி இந்த ப்ரிடிக்ஷன் சைடு சொல்ல வரும்போது ட்ராபிக்ஸில் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ட்ராபிக்ஸ் ஐ மீன் ஈக்குவேட்டர் வந்து நார்த்லேயும் சவுத்துலையும் 23.5 டிகிரி நார்த் அண்ட் 23.5 டிகிரி சவுத்துங்கிறது ட்ராபிக்ஸ். ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்கிறது. அதில் ப்ரிடிக்ஷன் வந்து வெரி டிஃபிகல்ட். ஸோ மேலே போயிடுச்சுன்னா லிட்டில் ஈஸி. ஏன்னா அங்கே வந்து இந்த என்வரான்மெண்ட் வந்து ஸ்டெடியாக காமாக போயிடும். டாபிக்ஸில் அப்படி இல்லை, சடன் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ். அது மட்டும் இல்லை, பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. இந்த பூமி வந்து இந்த இப்படி ரவுண்ட் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ வேர் யூ ஹேவ் வாட் இஸ் கால்ட் அஸ் கோரியாலிஸ் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி சுத்தம் போது இந்த இடத்துல உராயும். ஸோ அதனால் வந்து டைனமிக்காக ட்ராபிக்கல் அட்மாஸ்பரிக் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ். தட்ஸ் வை யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட். பட் இப்போ இருக்கிற மாடல்ஸ்லாம் 80% வெரி சக்ஸஸ்ஃபுல். 80% சாதாரணமாக நெக்ஸ்ட் 5 days 6 daysக்கு பண்ணும். 10 days வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல். பியாண்ட் 10 days இன்னும் டிஃபிகல்ட். நாங்கள் சீசனில் எனக்கு வந்து என்ன வேணும், என் சீசனுக்கு எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனில் மழை இருக்குமா அழகாது அப்படின்னு அதுவே பெரிய கஷ்டம்.
ஸோ நம்ம இந்தியாவில் வந்து சீசனல் ப்ரெடிக்ஷன் பண்ண நாங்கள் ஃபஸ்ட்டு 1980s ஆரம்பித்து 2000 வரைக்கும் 1999 வரைக்கும் இட்ஸ் வெரி குட். அந்த 16 பேராமீட்டர் பவர் ரெக்ரெஷன் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிச்சு. ஸோ ஆஃப்டர் 1999 இட் இஸ் ஃபெயில். ஸோ அதை மறுபடியும் 10 பேராமீட்டர் பவர் ரெக்ரெஷன் மாடல் மாற்றினாங்க. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மான்சூனை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. வேற ஷார்ட் டேர்மில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மில் ஃபியூ டேஸ் செகண்ட் நல்லா 100% கூட சக்ஸஸ் பண்ணிடலாம். மேபி ஸ்லைட் வேரியேஷன் இந்த ரெயின் ஃபால் ஏரியா, ஏன்னா அந்த எர்த்து மூவ் பண்ணுறது அட்மாஸ்பரிக் சேஞ்சஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாறணும் இல்லையா. அதர்வைஸ் மேக்ஸிமம் கரன்ஸ் இஸ் தேட். ஸோ மோர் தென் 80% டிகேட். இதில் சிரமம். இன்னொன்று வந்து டெசர்ட்டில் வந்து மேலே வந்து இந்த சவுதி அரேபியாவில் அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபாலுக்காக ஏதோ பவுடர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது மூலமாக ரெயின்ஃபால் பவுடர் மேலே இல்லை, மேலே இருக்கிற அட்மாஸ்பரிக் மாய்ச்சல் இருக்கு இல்லை இடத்துல மேலே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இங்கே எவாபரேட் ஆகி போகிற மாலிகூல்ஸ்னால் வாட்டர் மாலிகூல்ஸாக இருக்கும். அது குவயலைஸ் பண்ண வைக்கணும், சேர்த்துடும். அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகணும். அது வந்து இப்போ அதில் வந்து சால்ட்டை கொண்டு போய் இப்போ தூவுனா சால்ட்டில் வந்து அந்த இது அது ஹைட்ரோஸ்கோபிக் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ட்ராப்லெட் பெருசாகி பெருசாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கீழே இருக்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங்கோடைய ஒரு ஈஸி மெத்தட். பட் அது ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சூரியனை சுற்றிட்டு வந்து இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு வரும்போது நீங்கள் வந்து அங்கே மாய்ச்சல் க்ளவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பகுதியில் மேலே வந்து அட்மாஸ்பியரில் ஈரம் உள்ள இருக்கிற மேகங்கள் இருந்தால் தான் மழை பெய்ய முடியும். அந்த ஈரம் இருக்கிற மேகத்தால் தான் சீடிங் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு சீடிங் பண்ணுறதுக்குள்ள அப்படியே சீடிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸாக்ட் பிளேஸில் வந்து பெய்யாது, தள்ளி போயிட்டு. அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த ரெயின் மேக்கிங்கில். பட் இன்னும் ஆள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ண முடியும். வி கேன் ஸ்டடி பண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது, என்ன வேகத்தில் போகுது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே போங்காட்டியுமே வந்து ஒன்று வீக்காகிடும் அந்த க்ளவுடு, இல்லைன்னா அந்த க்ளவுட் இன்னும் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தி அட்மாஸ்பியரிக் ஃப்ளூயிட் மூவ்ஸ் அரவுண்ட் தி டெப்த். Sir, regarding weather forecasting, அதில் ப்ரொஜெக்ஷனுக்கும் ஃபோர்காஸ்ட்க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இன் தி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எதுவும் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி ரெயின் ஃபோர்காஸ்ட்ங்கிறது நீங்கள் வந்து இப்போ ஆரம்பம் ஒன்று அவ்வளோ ஆரம்பத்தில் இந்த நிலை இனிஷியல் கண்டிஷன். இப்போ என்டையர் குளோபலையும் என்ன சுச்சுவேஷன், எங்கே எவ்வளோ விண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே வெஜிடேஷன் என்ன, இதெல்லாம் வந்து இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் கண்டிஷன் அந்த இதுலேருந்து ஆரம்பித்து அந்த எப்படி அட்மாஸ்பியர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்ட். பட்டு ப்ரொஜெக்ஷனில் எப்படி இல்லை, ப்ரொஜெக்ஷனில் தி அஸ்யூம் என்ன பண்ண இனிஷியல் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அடுத்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு இதெல்லாம் சேருது அப்படின்னு நம்ம கணக்கு போடுறோம். ஸோ அதெல்லாம் சேர்றதெல்லாம் ஒரு அசம்ஷன், இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்திட்டே போக ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன் இப்போ ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ஒரு வாரத்தில் அப்படின்னா ஓகே. ஆனால் அதுவே ஒரு சீசன்னா ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த பீரியடில் மழை எப்படி பெய்யுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் பீரியட், ஹெவி ரெயின்ஃபால் பீரியட் நம்ம. ஸோ இந்த பீரியடில் எப்படி அது அந்த சீசனே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 2100 அவங்க பண்ண ப்ரிடிக்ஷன்லாம் கரெக்டாக, ப்ரொஜெக்ஷன்லாம் கரெக்டானு சொல்ல முடியாது. ஸோ ஐ கேனாட் சே இட்ஸ் எ ப்ரிடிக்ஷன், இட்ஸ் எ ப்ரொஜெக்ஷன். அதை எப்படி ப்ரொஜெக்ஷன் சொன்னால் இந்த கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது
இந்த சினாரியோவில் இப்படி இன்க்ரீஸ் ஆகும், இந்த சினாரியோவில் இப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்து போகிறாங்க. வெஜிடேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை வெஜிடேஷன் குறையிறது எல்லாத்துக்கும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்த மாடலில் பவுண்டரி கண்டிஷன் சொல்லுவாங்க அது பேர். ஸோ பவுண்டரி ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அதில் பவுண்டரிலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இனிஷியலில் என்ன இருக்கோ அது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு ஆல் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன், லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இதுதான், அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே, ஜிக்கு நிறைய ரீஜனல் மாடல் 2 மாடல் சொன்னீங்க சார். குளோபல் மாடல் அண்ட் ரீஜனல் மாடல் சொன்னீங்க சார். ப்ரெடிக்ஷனுக்கு வந்து நம்ம ஆர்டினரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். இல்லை, இப்போ என்னென்னா நம்ம ரீஜனல் மாடலுக்கும் குளோபல் மாடலுக்கும் வித்தியாசம். குளோபல் மாடல் வந்து என்டையர் குளோபை வந்து ரன் பண்ணணும். அப்போ குளோபல் ரன் பண்ணணும்னா எவ்வளோ பெரிய ஏரியா, இந்த ஏரியாவுக்கு உண்டான இது பண்ணணும்னா யூ ஹேவ் கம்ப்யூட்டேஷனல் பவர் அதிகமாகும். ஒவ்வொரு நீங்கள் வந்து அந்த கிரிட்னு சொன்னதில்ல, ஒவ்வொரு கிரிட் பாக்ஸ் கூடயும் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி இப்போ தெர்மோடைனமிக்கல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து என்டபிள்யூபி வரும், நியூமெரிக்கல் அதர் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறது வந்து. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் வந்து இப்போ என்ன தெரியும், கம்ப்யூட்டருக்கு 0 1 தான் தெரியும். ஸோ அது மாதிரி அதை வந்து இப்போ நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் என்னென்ன நடக்கிறதுன்னு இப்போ பாக்ஸ் பெருசாக வந்து என்ன பண்ணோம், நம்மளால் வந்து அந்த பெரிய ஏரியா இப்போ தமிழ்நாட்டுக்கே ஒரு ஃபோர்காஸ்ட் சொன்னோம்னா ஏற்படாது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இப்போ அங்கங்கே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மழை மாறும். நீங்கள் இப்போ இங்கே பெய்கிற மழை ரோடு இருக்காது. ஸோ எவரி 300 மீட்டர் தட் இஸ் சேஞ்ச் இந்த ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம்னா நம்ம லோ ஃபைனர் ரெசல்யூஷன், லோனா ஃபைனர் ரெசல்யூஷன் கொண்டு போவோம். ஃபைனர் ரெசல்யூஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா என்டையர் குளோபை நான் எடுக்க மாட்டேன், குளோபல் மாடலில் அவுட்புட்டை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நான் அதை பவுண்டரி சேர்த்துட்டே வரணும். அந்த ரீஜனல் மாடலில் எனக்கு வேணுங்கிற ஏரியா, இப்போ நான் வந்து சதர்ன் பெனின்சுலா ரீஜனுக்கு மட்டும் பண்ணுறேன். ஸோ நம்ம உங்கள்கிட்ட காட்டினேன் அந்த ரீஜனுக்கு மட்டும் எனக்கு என்னன்னா தமிழ்நாடுக்கு வேணும். ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் எனக்கு டேட்டா வேணும். அதனால் இருந்தாலும் ஏன்னா இந்த மாடல் வந்து ப்ரிடிக்ஷனுக்கு வந்து அதுக்கு சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ கிரேடில் தான் பண்ணணும், இவ்வளோ ரெசல்யூஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டவுன் ஸ்கேல் பண்ணுற டேட்டாவில் இருந்து அப் டு 1:10 வந்து டவுன் ஸ்கேல் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டேட்டாவை வந்து பண்ணுற இந்த அந்த ரெசல்யூஷன் இருக்குல்ல, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 20 கிலோமீட்டரில் பண்ணியிருக்கேன்னா நம்மக்கிட்ட நல்ல கம்ப்யூட்டேஷனல் பவர் இருந்துச்சு. ஸோ இதே நான் வேறு இதில் பண்ணுறேன்னா 50 கிலோமீட்டர் ரெசல்யூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் டெஸ்க்டாப் வச்சு கூட பண்ணலாம் 50 கிலோமீட்டர். இது மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோர்காஸ்ட் வந்து இப்போ நேஷனல் சென்டர் ஃபார் என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் யூஎஸில் அவங்க வந்து குளோபல் மாடல் ஃபோர்காஸ்ட் மாடல் ரன் பண்ணுறாங்க. அந்த அவுட்புட் வந்து எவரி 6 hours கன்சிடர் இருக்கும். எவரி 6 hours ஃபார் 15 days வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து 0.25 டிகிரி ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க 27 கிலோமீட்டர். நாங்கள் வந்து அதை எடுத்து எங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி 3 கிலோமீட்டர் ரெசல்யூஷனில் கொடுப்போம். ஸோ பட் தட் மீன்ஸ் எவரி வில்லேஜ் ஆஃப் தமிழ்நாடு வில் ஹாவ் ஏ ஃபோர்காஸ்ட். ஸோ இது ஏன் பண்ணுறோம், எங்களுக்கு இருக்காது இதெல்லாம் ஒரு கரண்ட்டோட ஆரம்பிச்சுட்டு அது பின்னாடி பெரிய ஸ்டோர் இருக்குது. பட் இப்போ ஏன் பண்ணுறோம்னா, ஸோ வி வாண்ட் டு கிவ் அட்வைசரி டு த ஃபார்மர்ஸ், ஆட்டோமேட்டிக்காக அட்வைசரி. நான் வந்து இப்போ அங்கே இருக்கும்போது எல்லா பிளாக்லேயும் 385 பிளாக்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ எல்லா பிளாக்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனை வச்சுருந்தோம். ஸோ ஆல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் டேட்டா வந்து அப்சர்வ் டேட்டா எவரி ஹவர் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வெப்சைட் எங்கள் சர்வருக்கு பண்ணுறோம். அந்த சர்வரில் வந்து இப்போ டெய்லி டேட்டாவை யூஸ் பண்ணி பாஸ்ட் 5 days வெதர் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சரில் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் 5 days கேட்குறேன், வாட் இஸ் யுவர் அட்வைசரி ஃபார் த ஃபார்மர்ஸ்.
இந்த ஃபோர்காஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் மழை